ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். எந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் நம்ம குறிப்பிட்ட ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுறோம். பட் கண்டென்ட் மேக் பண்ண உடனே யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா மேட் ஃபார் கிட்ஸ்னு நம்மளுடைய சேனலுக்கே கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லைனா ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட், இல்லைனா $yellow சிம்பிள் கொடுக்குறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த தம்ப்நெயில் வந்து கஸ்டம் தம்ப்நெயிலை டிஃபால்ட்டாகவே அந்த ஒரு வீடியோவுக்கு எடுத்து விடுறது, அதாவது இல்லாமலே ஆக்குற மாதிரி இருக்கட்டும். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் யூடியூப் எதனால் பண்ணுறாங்க? இது வந்து நம்ம சைடு தப்பில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்ன பண்ணணும், அதே மாதிரி இதை எப்படி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது, அதே மாதிரி இது எதனால் நடந்துக்கிட்டு இருக்கு. முன்னெல்லாம் யூடியூப் வந்து இப்படி பண்ணுறதில்ல, பட் போக போக ஃபியூச்சரில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கஷ்டமாகலாம். இது எதனால் பண்ணுறாங்க ப்ரோ, கிளியராக சொல்லுங்கள். எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து ஆஃப் ஆகுறது, அதே மாதிரி ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சிலர் கேட்குறாங்க. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நான் ஒன்றுமே பண்ணல, அதில் 18+ விஷயங்கள் எதுவுமே நான் செய்யலை, பட் எதனால எனக்கு அப்படி வருது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். நம்ம சேனலில் பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் குறிப்பிட்டு ஒரு கண்டென்ட் வந்து நம்ம கஷ்டப்பட்டு மேக் பண்ணால் யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணுறது. கமெண்ட் பாக்ஸ் எதுக்காக ஆஃப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். குறிப்பிட்டு உங்களுடைய கமெண்ட் வந்து ஃபுல்லாக ஸ்பேமாக, அதாவது ஆடியன்ஸ் வந்து வரும்போது ஒரு லிங்க்ஸு, அதாவது என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் அப்படின்னு சொல்லி சும்மா லிங்கை போடுறதா இருக்கட்டும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, சப்போர்ட் மை சேனல், இந்த மாதிரி சில ஸ்பேமிங் வேர்ட்ஸ் இருக்கும். அதாவது தவறாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். அந்த தவறாக அவங்க வந்து குறிப்பிட்ட அவங்களுடைய ஒரு நல்லதுக்காக இந்த மாதிரி தவறாக அடுத்த சேனலில் போய் ஸ்பேம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் தான். அதை வந்து யூடியூப் வந்து எந்த விதத்துலையும் ஏற்றுக்கிடாது. அது வந்து முழுக்க முழுக்க ஸ்பேமிங்கான ஒரு விஷயம். குறிப்பிட்டு ஒரு நைஸ் வீடியோ ப்ரோ, சூப்பர் வீடியோ ப்ரோ அப்படிங்கிற மாதிரி போட்டு ஹேஷ்டாக் போட்டு லிங்க்கை வந்து அதாவது அவங்களுடைய சேனலுடைய ஹேஷ்டாகை போட்டு விட்ற வேண்டியது. இந்த மாதிரிலாம் பண்ணுறது முழுக்க முழுக்க ஸ்பேமிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதனால் அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். அதுக்கு அந்த கிரியேட்டர் குறிப்பிட்டு என்ன செய்யணும்னா, அந்த ஒரு கமெண்ட்ஸு, அதாவது இப்படி தான் கமெண்ட்ஸ் வரணும், பிளாக் லிங்க்ஸ் கொடுத்துக்கணும் கம்யூனிட்டி செட்டிங்ஸில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன வேர்ட்ஸ் குறிப்பிட்டு ஸ்பேமிங்கில் வருது அப்படிங்கிறத பார்த்து அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த கிரியேட்டர் வந்து பழகிக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் குறிப்பிட்டு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆஃப் ஆகாமல் தடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் நிறைய சேனல்ஸ் வந்து அவங்களே டிஃபால்ட்டாக ஆஃப் பண்ணுவாங்க. அப்படி ஆஃப் பண்ண தேவையில்ல, நம்மளே இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம், அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அதுலேயே எழுதுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு பிளாக் லிங்க்ஸ் கொடுத்து சேவ் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி கம்யூனிட்டி செட்டிங்ஸ் வந்து யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ள போய் நம்ம சிம்பிளாக செஞ்சுக்கலாம். இதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த கமெண்ட் பாக்ஸ் வந்து ஆஃப் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சேனலையே டோட்டலாக மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுவாங்க. இது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம். மேட் ஃபார் கிட்ஸ்னா 90% மேலே கிட்டத்தட்ட அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆட் வந்து இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ரெவன்யூவும் சரி, அதே மாதிரி சேனல் வந்து நல்ல க்ரோத் ஆனாலும் கூட ரெவன்யூ வந்து அந்த அளவுக்கு இருக்காது. மேக்ஸிமம் வந்து ரெவன்யூவும் ஒரு பார்ட்டாக இருக்கணும். கண்டிப்பாக இருந்ததுனா தான் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து யூடியூப் சேனலில் கொண்டு போக முடியும். அதனால் இந்த ரெவன்யூ வைஸ் ரொம்பவே அடிப்படுறதால யாருமே மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை வந்து மேக் பண்ணுறதுக்கு இப்போ தயாராக இல்லை இப்போ உள்ள சூழ்நிலையில். அதனால இந்த கோப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததால் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதனால் யூடியூப் எதுக்காக இப்படி டிஃபால்ட்டாகவே கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரிவ்யூக்கு கொடுத்துருந்தீங்க. அதாவது மேட் ஃபார் கிட்ஸு இல்லை நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்காம ரிவ்யூக்கு கொடுக்கும்போது யூடியூப் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்து இவங்க சேனல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. நீங்கள் ஒருவேளை அதாவது அனிமேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணி அது வந்து குழந்தைகளுக்கு அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க யூடியூப் வந்து. அந்த மாதிரி நினச்சிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து குறிப்பிட்ட அந்த செட்டிங்ஸை மாற்றி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனால் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் வந்து சொல்லியிருக்கிறேன். அதனால் மேக்ஸிமம் வந்து உங்களுடைய செட்டிங்ஸை நீங்கள் கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய சேனலில் முழுக்க முழுக்க நீங்கள் எதை சம்மந்தப்பட்ட, அதாவது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட அந்த கோப்பா அப்படிங்கிற ஆக்ட் பாதிக்கிற மாதிரி இருக்குதா, இல்லைனா மற்றபடி நான் நார்மலாக தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கரெக்டாக செட்டிங்ஸை வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேனலில் போங்க, அதாவது செட்டிங்ஸ், யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே போய் அதில் செட்டிங்ஸ் ஆப்ஷனில் சேனல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மேட் ஃபார் கிட்ஸா நாட் மேட் ஃபார் கிட்ஸா அப்படிங்கிற உங்களுடைய சேனலில் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி யூடியூப்பே ரிவ்யூ பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இப்படி கொடுக்குறதுங்கிறது வராது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து தப்பாக பண்ணி வச்சாலும் யூடியூப் வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் உங்களுடைய சேனல் எதை பற்றியோ அதை கரெக்டாக கொடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன். ப்ரோ, நான் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்கேன், கண்டென்ட்லாம் சம்மந்தமே இல்லை 18+க்கு, ஆனாலும் எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது ப்ரோ, அது எதனாலன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் வந்து ஒன்லி உங்களுடைய டேகை மட்டும் பார்க்க போகிறதில்ல.
டேகு, டிஸ்கிரிப்ஷனு, டைட்டிலு, அதுக்கப்புறம் தம்ப்நெயிலு, அதுக்கப்புறம் குறிப்பிட்ட அந்த வீடியோக்குள்ளே நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயமும் நடக்கிறதால குறிப்பிட்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த விஷயங்களில் சில விஷயம் ஒரு விஷயம் தெரிஞ்சதுனா கூட அவங்க டிஃபால்ட்டாகவே உங்களுடைய சேனலில் வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்கிடுவாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவை. அப்படி மாற்றுறதால எதுவும் ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. நான் சொல்லக்கூடிய அவ்வளோ விஷயமே ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த தப்பை மறுபடியும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே தவிர்த்து இது வந்து எந்த விதத்துலையும் உங்களுடைய சேனலை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது அப்படிங்கிற ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற ஒன்று மெயினாக வரதுக்கான காரணம் நீங்கள் வந்து பயமுறுத்துற மாதிரி இமேஜஸ் வச்சா கூட யூடியூப்ல வந்து டேஞ்சரஸான பிக்சர்ஸ் வைக்கிறது கூட அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சில விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கேன் டீட்டெயிலாக, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டென்ட் வந்து நீங்கள் மேக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய வீடியோ அதாவது டைட்டிலாக இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், டேகாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தம்ப்நெயிலாக இருக்கட்டும், கண்டென்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி யூடியூப்ல சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. டேஞ்சரஸான விஷயமா இருந்தாலும் சரி, இல்லைனா ஏதாவது 18+ விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து குறிப்பிட்டு அடல்ட்டுக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு வந்து வந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து டிஃபால்ட்டாகவே ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக $, அப்படிங்கிற ஒரு சிம்பிள். இந்த $, பார்த்தாலே எல்லாருக்குமே காண்டாகும். அதில் அந்த அளவுக்கு லிமிட்டட் அண்ட் ஆர் நோ ஆட்ஸ் அப்படிங்கிறது தான். அந்த அளவுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து இருக்காது. இதனால நம்மளுடைய சேனலுக்கு வந்து ரெவன்யூ வந்து ரொம்பவே டவுன் ஆகும். இது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த $, வந்து எதுக்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்ட்ரி கண்டென்ட், அதுக்கப்புறம் சில விஷயங்கள் அதாவது அனிமல்ஸை சமைப்பாங்க சிலர் வந்து. ஆனால் அதுவும் கூட யூடியூப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அனிமலை வந்து நீங்கள் கட் பண்ணி இந்த சமைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் கூட அது வந்து இந்த மாதிரி தான் வரும். அதாவது இந்த ஒரு $, சிம்பிளில் உங்களுக்கு வந்து நிறைய அதிகபட்சமாக வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யூடியூப்லேயே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பாலிசியையும் நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. கைஸ், இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக யூடியூப்பில் நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட் ஆனது அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடுறதுக்கான ஒரு பிரயோஜனமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதனால் மேக்ஸிமம் உங்களுடைய வீடியோஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் இந்த மாதிரியான $, அப்படிங்கிற ஒன்றை தவிர்க்க முடியும். இதை ஒரு விஷயத்தை பார்த்தாச்சு. அதாவது $, அப்படிங்கிற ஒன்று நீங்கள் குறிப்பிட்டு உங்களுடைய வீடியோவில் டேக்கில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில், டைட்டிலில் இல்லைனா தம்ப்நெயிலில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த $, இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் நடக்கும். அது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களுடைய சேனலுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது. யூடியூப்பில் எந்தவித தப்பு அதாவது காப்பிரைட், கம்யூனிட்டி கைட்லைன் இந்த மாதிரி எந்தவித ஸ்ட்ரைக்ஸு, அதுக்கப்புறம் கிளைம்ஸு இந்த மாதிரி வந்தாலும் உங்களுடைய சேனலுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எப்படின்னா அதாவது உங்களுடைய சேனல் வந்து அந்த ரெக்கமெண்டேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங்கில் போகிறது, அதுக்கப்புறம் சஜஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த விதத்துலையும் யூடியூப் வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறதுக்கு காரணம் நீங்கள் மறுபடியும் அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து தான் நம்ம லாஸ்ட்டாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தம்ப்நெயில். இந்த தம்ப்நெயில் அப்படிங்கிற ஒன்று கஸ்டம் தம்ப்நெயில் டிஃபால்ட்டாகவே ஒரு வீடியோக்கு வந்து இல்லாமல் போகுது. அந்த இல்லாமல் போகிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட அந்த தம்ப்நெயிலில் வந்து நீங்கள் வந்து சில மிஸ்லீடிங் இல்லைனா சில விஷயங்கள் இந்த தம்ப்நெயிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாங்க. அந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து சைடில் ஸ்க்ரீன்ஷாட்டாக கொடுக்குறேன். இந்த மாதிரி தம்ப்நெயிலுக்குனே நம்ம ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கோம். தம்ப்நெயில் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி தம்ப்நெயிலில் மிஸ்டேக் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தோம். வீடியோ பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தம்ப்நெயிலையும் சில அதாவது பாலிசிஸ் எல்லாமே இருக்குது யூடியூப்னுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ், அதுக்கப்புறம் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு எக்கச்சக்கமான பாலிசி எல்லாமே யூடியூப்ல வந்து வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய சேனலில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ட்ராபேக் வந்து வராது அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி இதில் வந்து பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அகைன் நான் சொல்லக்கூடியது யூடியூப் வந்து ஜஸ்ட் ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு இல்லைனா குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த பனிஷ்மெண்ட் இருக்கும். மற்றபடி இது வந்து சால்வ் ஆகிரும். இதனால் உங்களுடைய சேனலுக்கு பெரிய அஃபெக்ட் எதுவும் ஆகாது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டேன். இந்த ஒரு வீடியோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ப்ரோ எனக்கு கமெண்ட் பாக்ஸ் ஆகாது, ப்ரோ எனக்கு வந்து இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு மொத்தமாக நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சேன். பேசிக்காக நான் என்ன விஷயம் சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு பாலிசியையும் கரெக்டாக படித்து பார்த்து தெரிஞ்சு அதுபடி நீங்கள் வீடியோ கண்டென்ட் மேக் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய வீடியோஸ் வந்து அதாவது வீடியோஸ் வந்து ஆடியன்ஸ் சர்ச் பண்ணும்போது இந்த ஒரு சர்ச்சிங்கில் வரணும், அந்த ஒரு சர்ச்சிங்கில் வரணும்னு அப்படி பார்க்காம ஜஸ்ட்டு நம்ம வந்து மெயினாக நம்மளை வந்து என்னென்ன மாதிரி யூடியூப்னுடைய பாலிசிக்கு தகுந்த மாதிரி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர்த்து ப்ரோ நான் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டேன், பட் யூடியூப் வந்து இப்படி தந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்
ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூடியூப்க்கு ஃபீட்பேக் வந்து சென்ட் பண்ணுங்கள், இல்லைனா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது இப்போ மானிட்டேஷன் எனேபிள் ஆயிருந்ததுன்னா வந்து மெயிலு இல்லைனா டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுற யூடியூப் டீமை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இப்போ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு எடுத்தால் அதில் அப்பீல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த லிமிட்டட் ஆட்ஸ், அதாவது லிமிட்டட் ஆர் நோ ஆட்ஸ் அப்படிங்கிற இந்த எல்லோ சிம்பிளுக்கு வந்து அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக கரெக்டாக தான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த விஷயங்களை ட்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ வந்து இதுக்காக தான் மேக் பண்ணேன். மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மேக்ஸிமம் யூடியூபர்ஸ் ஆகணும், அதே மாதிரி யூடியூப்ல நிறைய விஷயங்கள் கத்துக்கணும், யூடியூப்ல எப்படி ஏர்ன் பண்ணலாம், இந்த மாதிரி யூடியூப் பத்தி எக்கச்சக்கமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க கேள்வி மட்டும் சந்தேகங்களை தட்டுனா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதை பற்றி போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. அண்ட் மோர் அப்டேட்ஸ் அண்ட் என்ன கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ராஜதுரை அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு நேராக இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை பை, see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.